ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரியில் 30வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தர்ய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் அஷ்டமா சித்திகளும் கிடைக்கப் பெறுவோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்வதேஹோத்பூதாபிஹி கிருணிபிரணிமாத்யாபிரபிதஹ நிஷேவ்யே நித்யே த்வாம் அஹமிதி சதா பாவயதி யஹ கிமாश्चर्यं தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிநயதோ மஹாசம் வர்த்தாக்னிஹி விரச்சயதி நீராஜன விதிம். இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அழிவற்ற பரம்பொருளான அம்பிகையின் பூஜையாகிய ஸ்ரீவித்யாவில் 6 வகை ஐக்கியம் கூறப்பட்டுள்ளது. இவைகளுள் தாம் உபாசிக்கும் தேவியுடன் தன் ஆத்மாவும் கலந்துவிடுதல் என்கிற ஐக்கிய அனுபவம் முதன்மையாக கூறப்படுகின்றது. ஒளிமயமான தேவியை சுற்றிலும் ஒளி கிரணங்கள் சூழ்ந்திருப்பது போல 8 வகை சித்திகளான அனிமா, லகிமா, மகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வஜித்வம், ஈஜித்வம் சூழ்ந்திருக்க அவைகளுக்கு நடுவினில் இருக்கும் அம்பிகையை தியானிக்க வேண்டும். இவ்8 சித்திகளும் ஆவரண தேவதைகள் ஆவார்கள். இவ்வகை தியானத்தில் உபாசகன் தன் உருவை அணுமாத்திரமாக செய்து கொள்ளும் அனிமா, எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் காட்சியளித்தல் என்ற மகிமா, பஞ்சினும் மென்மையாக தன் உருவை லேசாக மாற்றிக்கொள்ளும் லகிமா, மலையை காட்டிலும் கனமாக மாறுதல் என்னும் கரிமா, நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லுதல் என்னும் பிராப்தி, தான் விரும்பிய போகத்தை அனுபவித்தல் என்னும் பிராகாமியம், யாவரையும் தம் வசமாக்கிக் கொள்ளும் வஜித்வம், எல்லா உயிர்க்கும் தலைவனை போன்றிருத்தலாகிய ஈஜித்வம் ஆகியன இத்தேவதைகளை வணங்குதலால் கிட்டும் பேறுகள் ஆகும். ஆவரண தேவதைகளை இவைகளை அருள இயலும்போது மகாராக்னியாகிய அம்பிகை அருளக்கூடும் பேறுகள் நம்மால் எண்ணி பார்க்க இயலாதது ஆகும். தேவியோடு ஐக்கிய பாவனையில் தியானிக்கும் உபாசகன் சிவசாயுஜ்யத்தையும் துச்சமாக கருதி ஒதுக்கிவிடுவான். அவனை ஊழித்தீயும் ஆரத்தி செய்து வணங்கிச் செல்லும் மற்றும் அழிவற்ற பரம சாயுஜ்யத்தை அடைந்து வாழ்வார்கள். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், அம்மா, ஆதி அந்தமில்லாத பரம்பொருளே, உன்னிடத்தின் இன்று தோன்றிய அனிமா போன்ற சக்திகளால் சூழப்பட்டவளாக சேவிக்கப்படுபவளே, உன்னை தனது ஆத்மாவாக பாவித்து சிந்திப்பவனுக்கு சிவசாயுஜ்ய பதவி கூட துரும்பென தோன்றுவதால் தானே உன்னை ஆத்மாவாக சிந்திப்பவனை ஊழித்தீ கூட மங்கள ஹாரத்தி காட்டி பூஜிக்கிறது. இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது என்று ஆசிரியர் விளக்குகிறார். பரகாய பிரவேச சித்தி அடைவதற்கும் அஷ்டமா சித்திகள் கிடைக்கப் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் திரிமதுரத்தையும் படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.